தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஓய்ந்த பிரச்சாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார அட்டவணை அரசியல் வட்டாரங்களில் பெரிய விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் 4 முனை போட்டியால் அனல் பறக்கும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார அட்டவணை அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. மொத்தம் 36 நாட்கள் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார களத்தில் விஜய் வெறும் 10 முதல் 12 நாட்கள் மட்டுமே நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மீதமுள்ள நாட்களில் ஓய்வு அல்லது உள்ளரங்க ஆலோசனைகளில் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னரும் மார்ச் 16 முதல் 28 வரை விஜய் நீண்ட ஓய்வு எடுத்தது கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் தனது முதல் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் ஏப்ரல் மாதத்திலும் இடைவெளி விட்டுவிட்டு மட்டுமே மக்களை சந்தித்தார். திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சென்னை போன்ற சில முக்கிய இடங்களில் மட்டும் கவனம் செலுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இந்த அணுகுமுறைக்கு அரசியல் ஆய்வாளர்கள் 2 விதமான விளக்கங்களை முன்வைக்கின்றனர். ஒருபுறம் இது ஒரு திட்டமிட்ட வியூகம், குறைந்த இடங்களில் அதிக தாக்கத்தை உருவாக்கும் முயற்சி என்று பார்க்கப்படுகிறது. கூட்டம் திரட்டும் திறன் உள்ளதால் குறைவாக வந்தாலும் கவனம் முழுதும் தன்மீது இருக்கட்டும் என்ற அணுகுமுறையாக இதை சிலர் கருதுகின்றனர். மறுபுறம் இது கள அனுபவ குறைவு மற்றும் அமைப்பு பலவீனம் எனவும் விமர்சனம் எழுகிறது. 234 தொகுதிகளில் போட்டியிடும் ஒரு கட்சி தலைவராக பரவலான நேரடி பிரச்சாரம் இல்லாதது வாக்காளர்களை சென்றடைய தடையாக அமையலாம் என்பதே அந்த தரப்பின் வாதம். ஆனால் விஜய் கலந்து கொள்ளும் இடங்களில் காணப்படும் கூட்டம் இந்த விமர்சனங்களை ஓரளவுக்கு சமன் செய்கிறது. குறைந்த நாட்கள் என்றாலும் அதிக கவனம் ஈர்க்கும் நிகழ்வுகள் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தவே இந்த முயற்சி என்பது தெளிவாக தெரிகிறது. இறுதியாக இந்த குறைவான பிரச்சாரம் அதிக தாக்கம், வியூக முறை வெற்றியாகுமா அல்லது தொலைவு தொடர்பின்மை என்ற எதிர்மறை விளைவாக மாறுமா என்பது தேர்வு முடிவுகள் வெளியாகும் போதுதான் தெளிவாகும். இப்போது நிலவரம் என்னவென்றால் களம் சூடாக இருக்கிறது. ஆனால் விஜயின் அரசியல் நடை இன்னும் கணக்கிட்ட நிதானத்தில்தான் நகர்கிறது என்றே விவரமறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றனர்.